ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேந்தர் டிவி நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. 534வது வாரம் கண்ணை மூடி திறந்ததுக்குள் 534வது வாரம் ஆக்கிவிட்டீர்கள். அது இல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய நேயர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆதரவு. குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இத்தனை வாரம் தொடர்ச்சியாக இதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியாருக்கும், மற்றும் சிஓ மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், ஸ்பான்சர்ஸ் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. வெற்றிகரமாக எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளன்புடன் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ்க்கும், ஒவ்வொருத்தர்களுக்கும், சொன்னவர்கள் சொல்லாதவர்கள், அறிந்து மரியாதவர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நிறைய இந்த வாரம் பார்த்திங்கன்னா 26/1/2026 1/2/2026 வரைக்கும் February மாதம் 1ஆம் தேதியே வந்துடுச்சு. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருக்குது. அப்படியே வயசாகின்னு தான் போகுது. ஆனால் மனசுக்கு வயசாகக்கூடாது. வயசு உடலுக்கு ஆகலாம், மனதுக்கு ஆகக்கூடாது. என் குருநாதர் அடிக்கடிக்கு சொல்வது. நமக்கு இன்ஸ்பிரேஷனாக யாரெல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால், வயசாகிறச்ச மோடிஜியை பார்த்துக்கணும். ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் பார்க்கணும். அவங்கெல்லாம் எவ்வளோ வயசாகிட்டும் எவ்வளோ இளமையோடு இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மக்களை பார்க்கணும். சிலவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு முடியல, கை ஓடல, கால் வரல, அங்கே வலிக்குது, இங்கே வலி, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பழகாதீங்க, கேட்கவே கேட்காதீங்க. டெய்லி யாராவது இது போல் எனக்கு மன அழுத்தம் இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது போல் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உள்ளே சேர்க்காதீங்க. ஒரு வாட்டி சேர்த்துட்டு சரின்னு விட்டுடுங்க. டெய்லி சொன்னால் அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்கு அப்படி ஒரு நண்பர் இருந்தார். தினமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷனையே பேசுவார். நானும் சரி, பாவம் இவருக்கு நம்ம தவிர வேறு யார் இருக்காங்கன்னு நானும் கொடுத்துக்கினே இருந்தேன். கடைசியில் நமக்கே அதனுடைய ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஆஹா, இப்போ புரியுதுடா அப்பான்னு. ஏன்னா என் குருநாதர் அடிக்கடிக்கு சொல்வார், உன்னை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கோங்க. நம்ம மகா பெரியவரெலாம் இருந்தார். அத்தனை வயசுலேயே அந்த கல் முள்ளெல்லாம் எப்படி நடப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும். நம்மளை சுற்றி நிறைய பேர் காலையில் நீங்கள் அப்படியே ஒரு கிளப்பில், இதில் பார்க்கில், கிற்கில், ரன்னிங் போகிற இடத்துல, நடக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இளைஞர்களை காட்டிலும் அந்த வயதானவர்கள் செய்ய செய்ய அந்த தெம்பு இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு ரீஜுவனேட் ஆகிடும். அந்த காலையிலேருந்து அந்த உழைப்பு, தெம்பாக உழைக்கிறது. நிறைய நல்ல குடும்ப டாக்டர்லாம் வச்சுக்கணும், சப்ஜெக்ட் தெரிஞ்ச டாக்டர்களை வச்சுக்கணும். நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி டாக்டரே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களை சுற்றி எப்போயுமே பாசிட்டிவ் வைப்பு. இந்த பாசிட்டிவ் வைப்பு எப்போயுமே நமக்கு வேணும். இப்போ நம்ம சுற்றி எல்லாமே நெகட்டிவ் வைப்பு தான் தெய்வத்தில் நடக்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, முருக பக்தர்கள்லாம் நிறைய பேர் வேந்தர் டிவியில். வேந்தர் டிவி எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இன்றைக்கி நேற்று இல்லை. ஆனால் நிறைய முருக பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபமேத்தலேன்னு ஒரே அழுகை. என்னங்க நடக்குது? நீங்கள் வேறு ஒரு ஆன்மீக பிரிவுக்கு ஒரு கட்சியிலே, இவ்வளோ பெரிய கட்சியிலே இருக்கீங்க,
என்ன இதனுடைய அர்த்தம்? அப்போ என்ன தான் ஆகும்? இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எனக்கு பிடிச்ச கேள்வி. நம்ம என்ன செய்ய முடியும்? முருகருக்கு நான் என்ன செய்கிறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற முருகர் கோயிலை இடிக்கிறாங்க. திருச்செந்தூரில் பார்த்தா அடிக்கிறாங்க. க்யூவில் நிற்கிறவங்களெல்லாம் நோண்டுறாங்க. திருத்தணியில் பண்ணுறாங்க. சிறுவாபுரியில் பிரச்சனை வருது. கூட்டம் இருந்தால் பக்தர்கள் அடிக்கிறது. திருவண்ணாமலையில் பக்தர்கள் அடிக்கிறது. அந்தந்த ஊருங்கள்லேருந்தெல்லாம் வர்றாங்க. திருப்பதியெல்லாம் என்றைக்காவது தமிழ்காரங்களை அடித்தா நம்மளை பொத்திக்கின்னு வருது இல்லை கோபம். ஆந்திராக்கார பக்தர்கள்லாம் அடிக்கிறது. திருவண்ணாமலையில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, டோல் வரி. ஒரே கோயிலுக்கு 4 மாட வீதியிலையும் 4 பேர் டோல் வைக்கிறான். ஏன் அதுதான் வாங்கிட்டோம்னா இங்கேயும் கூடுன்றான். இது வேறு டோலுன்றான். ஏன்னா நீங்கள்லாம் நம்மளாம் ஒத்துமை கிடையாது. இந்த ஒத்துமை இல்லாதனால என்ன ஆயிடுச்சு? மற்ற மதத்தில் இது நடக்குமா? ஒரு முஸ்லீம் தர்காவில் போயிட்டு அவங்க சட்ட விதி படி பிரைம் மினிஸ்டர் போனாலும் ஒத்துப்பீங்களா? கிறிஸ்டின் இதில் அவங்களுடைய இதை மாற்றி ஏதாவது போனால் ஒத்துப்பாங்களா? ஆனால் நம்ம மட்டும்தான், இந்துக்களுக்கு மட்டும்தான் சகோதர சகோதரி, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. யாராவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு நிறைய பேரில் கேள்வியிலே வேந்தர் டிவியிலேருந்து தான் நிறைய கேள்வி. திருப்பரங்குன்றத்துலேருந்து இவ்வளோ நாள் ஆச்சு. கார்த்திகைலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன், தை மாதம் வரைக்கும். நிறைய மற்ற சேனலு மற்ற இதிலெல்லாம் நிறைய பேர் மற்ற இடத்துலலாம் கேட்குறாங்க, கோயிலெல்லாம் போகிறச்சு. சரி, முருகருக்கு ஏன் இந்த சோதனை? நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். உலகத்துக்கே நம்மளெல்லாம் தமிழர்களுக்குன்று இல்லை, முருக பக்தர்களுக்கு, கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு, கோடி கோடியாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, உலகம் முழுவதும் வீட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முருகர் தனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா அவர் ஏதாவது அவரை பண்ணிப்பார். அவர் பண்ணிட்டு வெளியில் கொண்டு வந்துடுவார். அதுதான் இதனுடைய தாக்கம். முருகர் ஒரு விஷயத்தை நினச்சிட்டார். என்ன நினச்சிட்டாரு? எல்லாரும் அவங்க அப்பாவே சிவனையே திருவண்ணாமலை, அந்த மலை, இந்த மலை, சபரிமலைன்னு சொல்லின்னு இருக்கீங்க. நான் அறுபடை முருகனாக இருக்கிறேன். 6 மலையில் உட்காந்துருக்கிறேன். 6 மலையிலும் முதல் மலை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி. திருச்செந்தூர் உடனே மலையான்னு கேட்காதீங்க. அதுவும் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதாவது முருகருடைய பவர். அறுபடை வீடுகளுக்கு சொல்கிறேன். பழனி பார்த்துக்குங்க. அடுத்தது சுவாமி மலை, அடுத்தது திருத்தணி, அடுத்தது பழமுதிரி சோலை. இந்த அறுபடை வீடுகளோடு நான் இருக்கிறேன். என்னை எல்லாரும் மறக்கிறீங்க நீங்கன்ட்டு தான் அவருடைய திருவிளையாடல் ஆரம்பித்தாச்சு. அதுதான் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சது. நீதியரசர்கள் விளக்கேற்றலான்னு போட்டால் கூட முதல்வர் குடும்பத்திலலாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பக்திமான்கள் எல்லாம், அம்மாவாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், அந்த குடும்பமே எனக்கு தெரியும். எங்கேருந்தோ வில்லனுங்க உள்ளே அதிகாரிகள் என்ற போர்வையில் தான், கட்சிக்காரர்கள் என்ற போர்வையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு 4 பேர் விளக்கத்தை சொல்லி தான் கோர்ட்டே உத்தரவு. எவ்வளோ பேர்? ஒருத்தர் விளக்கோட போகலாம், கூட 4 பேரோட போகலாம். போயிட்டு கண்ணை மூடி 5 நிமிஷத்தில் ஏற்றிட்டு அரோகரான்னு சொல்லிட்டு வந்தால் மேட்ரு க்ளோஸு. ஆனால் இது முருகருடைய திருவிளையாடல்ல. உலகம் முழுவதும் முருகர் திருப்பரங்குன்றம் தன்னை தெரிவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் நான் இருக்கிறத உலகத்துக்கு ஃபுல்லாக காட்டணும்னு பார்த்துட்டார். முருக பக்தர்களுக்கு தான் தெரியும்
நம்மளுடைய பிரதமருக்கு தெரியுமா? ராகுல் காந்திக்கு தெரியுமா? சோனியா காந்திக்கு தெரியுமா? ஒரே ஒரு நாள் தான் சேஷ்டை. உலகத்தில் ட்ரம்ப் வரைக்கும் திருப்பரங்குன்றம் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? கோர்ட் ஆர்டர் கொடுத்தாலும் ஏற்ற மாட்டேன்ட்டீங்க. இன்றைக்கி அந்த இடத்துல ஒரே அதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க, வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. முருகர் தமிழகத்தினுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான பேர் இருக்கிறது யாது? முருகர் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வம்லாம். புரியுதா? பெண்கள் அதிகமாக இருக்கிறது லக்ஷ்மி தான். படிப்பு கொடுக்குற சரஸ்வதியெல்லாம் கூட ரொம்ப இருக்காது. அஷ்டலக்ஷ்மியில் எல்லாமே இருக்கும். முருகரில் அத்தனை பேரும் இருக்கும், விதவிதமாக இருக்கும். முருகர் பேர் பின்னாடி வைக்கிறதெல்லாம் நிறைய இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. முருகர் இல்லாத வீடு, முருகர் இல்லாத பேரே இருக்காது. திருப்பதி பாலாஜி சம்மந்தப்பட்ட பேர் இருக்கும். அதெல்லாம் அடுத்தது சிவன். தமிழர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போ என்ன முருகர் பண்ண போகிறார்? சரி, முருகருக்கு நம்ம என்ன லெவலில் முருகருக்கு வந்த சோதனையை நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? ஏன்னா நம்ம போய் மறியெல்லாம் பண்ணி அரெஸ்ட் ஆக முடியாது. நமக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும். மற்ற மதத்தினரெல்லாம் நம்ம கற்றக்கூடாது. மற்றவங்க கற்றட்டும், நம்ம கற்றக்கூடாது. நம்மளுடைய கோயில்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷத்திலே அசுரர்களால் பாதித்தது, வக்ரபுத்தியால் பாதித்தது, படையெடுப்புகளால் பாதித்தது. ஆயிரம் காலம் சரித்திரம்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாமே பாதித்து. ஆனால் அப்படியே இன்றைக்கும் பொலிவுடன் ஜெகஜோதியாக இருக்குது. சோமநாதனுடைய லிங்கம், சோமநாதருடைய லிங்கம் காணாத போயிடுச்சுன்னு வந்துடுச்சு. ஆனால் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லிங்கங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி மூலிமா எங்கேருந்து ஆரம்பிக்குது யாத்திரை? 30ஆம் தேதி ராமேஸ்வரத்துலேருந்து வருது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் உயிர் வருது பாருங்க. அதுபோல் நம்மளுடைய படையெடுப்புகள் எல்லாமே சிதிலடைஞ்சது, சேதமடைஞ்சது, விக்கிரகங்கள் கடத்தப்பட்டது இந்தியா முழுவதும். அதே போல் கம்போடியா எல்லா நாடுகள்லையும் இருந்த இந்து கோயில்களுக்கு தான் அதிக சேதாரம். ஸ்ரீலங்கா வரைக்கும். ஸ்ரீலங்கா போர்லெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேதாரம். ஆனால் எல்லா முருகர் கோயிலும் இப்படி ஜம்முன்னு நிற்கிது பாரு திருப்பி. முருகருடைய சக்திக்கு முன்னாடி இவங்க சக்தியெல்லாம் எப்படி? சரி, முருகருக்கு நான் என்ன பண்ணோம் செல்வி? நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா? என்ன பண்ணோம்? திருப்பரங்குன்றத்திற்கு, அறுபடை வீடுகளுக்கும், முருகர்களுக்கும், அதுக்கு தான் நமக்கு கடவுள் ஒரு நல்ல நாளை காட்டியிருக்கான். என்னது? தைப்பூசம். தைப்பூசம் என்றைக்கு வருது? 1/2/2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. பூச நட்சத்திரம்ன்றது தை 18 பௌர்ணமி அன்னைக்கு. ரொம்ப விசேஷம். தைப்பூசம்னா தெரியும், காவடி, பால் காவடி, அந்த காவடி, இந்த காவடி, அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்குமே. அழுகு குத்துறது, வேலு குத்துறது, பாத யாத்திரை போகிறது, அன்னதானம் செய்கிறது. முருகான்னு தான். தூக்கத்திலே முருகர், ஏந்துகிறது முருகர், நடக்கிறது முருகர், எல்லா இடத்துலையும் முருகர். உலகம் முழுவதும். மலேசியாலெல்லாம் சொல்லவே முடியாது, அமெரிக்காலெல்லாம் சொல்லவே முடியாது, ஸ்ரீலங்காலெல்லாம் சொல்ல முடியாது, ஆஸ்திரேலியாலெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு. சைனீஸ் எல்லாம் நீங்கள் பால் காவடி தூக்குறாங்க எங்கே? மலேசியாவில். சரி, நம்ம என்ன பண்ணணும்? திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிற சோதனை, முருகருக்கு இருக்கக்கூடிய சோதனை எப்படி வெற்றியாக்குறது? அறுபடை முருகனுடைய கோயில்லையும் எப்படி அது எதிரொலிக்கிறது? அதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். முருகர் அப்படின்னா யோசிக்கிறார். முருகருக்கு இந்த தைப்பூசம்
ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கரெக்டாக 6:09 6:59 6:09 6:59 குருவரை இந்திய நேரப்படி. குருவரைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் குரு இல்லை எல்லாருக்கும். அப்பனுக்கே உபதேசம் செய்தவர்ல அந்த நேரத்தில் அறுபடை வீடுகளுக்கும் 6 அகல் ஒரு தட்டில் வச்சுருங்க. புது அகலாக வாங்கிடுங்க. வேந்தர் டிவி நேயர்கள்லாம் பண்ணணும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இன்ஸ்டாவில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, எல்லா இடத்துலையும் பரப்புங்க. எனக்காக இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் தெய்வ பலமாக. அதனால தான் எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிடுவாங்க. நம்ம கூட்டு பிரார்த்தனை தைப்பூசத்தோடு வேறு என்ன வேணும்? 1/2/2026 சாப்பிட்றோமோ இல்லையோ, ஒரு தட்டில் 6 முருகருக்கு 6. முருகருக்கு வந்திருக்கிற சோதனையெல்லாம் போகிறதுக்கு தீபம் நல்லெண்ணெய் தான். ஒரு அகலையும் ஒரு திரி இல்லைன்னா 3 திரி, 3 திரியை ஒன்றா போட்டு திருவிடுங்க. இல்லைன்னா ஒரு திரி போதும். லாபத்தோடு வச்சுக்கோங்க. இல்லைன்னா லாபம் நஷ்டம் லாபம்னு வரும். இந்த திரியை போட்டுருங்க. போட்டு 6 அகல்லையும் நல்லெண்ணெயுடன் மொத்தமே 7 டிராப்பு வேப்பெண்ணெய் போடுங்க. ஏன் 7 டிராப்பு? அந்த நல்லெண்ணெயோட வேப்பெண்ணெய் தான் டிஸ்டி ஏம்பல் சூனியம் அது இது எல்லாத்தையும் ஓட்டிடும். ஒரு அகல் உங்களுக்கு, அப்போ 7 அகல் ஆச்சா? 6 முருகருக்கு, 1 நமக்கு. 7 அகலை ஒரு தட்டில் வச்சுருங்க. மாலை 6:09 6:59. உடனே மற்றவங்களாம் கேட்கலாம், மலேசியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கவங்க, யூஎஸில் இருக்கவங்க, நீங்களும் இந்திய நேரத்தை பார்க்கக்கூடாது. உங்கள் நேரத்தில் மாலை 6:09 6:59. அது குருவரை இல்லை என்றாலும் பரவாயில்லை. விளக்கு வைத்த நேரம். அந்த நேரத்தில் 7 அகல் தீபம் 7 தலைமுறைகளுக்கும், அடுத்த வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் முருகனுடைய இதுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறது. நல்லெண்ணெயில் 7 சொட்டு வேப்பெண்ணெய் கலக்கணும். வேப்பெண்ணெய் கலந்தால் தான் நமக்கு எதிராக எந்தெந்த எதிர்வினைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஓடிடும். தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றுங்க, சந்தோஷமாக ஏற்றுங்க. கந்தசஷ்டி கவசம். ஆனால் எந்த வேறு முருகர் பாடல் போடுறதுக்கு முன்னாடி காரிய சித்தி மாலை, இல்லை என்றால் விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், சண்முகர் கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், கோளார் பதிகம். ஏன்னா கோளூர் பதிகம் தான் முக்கியம். கிரக கோளாறுகளால் தான் இதெல்லாம் ஆகுது. இந்த பாட்டெல்லாம் ஒலிக்க செய்யுங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடட்டும். உடனே அதுக்கு யாராவது குச்சின்னு வருவாங்க. சாமி பாட்டெலாம் காலையில் தான் கேட்கணும். நைட்டில் சாப்பிட மாட்டிங்களா? சந்தோஷமாக செய்யுங்க. திருப்பரங்குன்றத்திலேருந்து அறுபடை வீடுகளுக்கும் மற்றும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்ற கோயில்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெயிலே கண்ட பனி போல் ஓடிடும். இதோடு இன்னொரு அதிசயம் நடக்கும். எல்லா முருகர் கோயிலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் பௌர்ணமிகளுக்கு முருகரே கிரிவல பாதையை தேர்ந்தெடுத்துப்பார். பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலையில் இவ்வளோ கூட்டம் வரணும்னா நம்பினீங்களா? எல்லா பௌர்ணமிகளுக்கும் எல்லா முருகர் சன்னிதானத்திலும், குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதான் முதல் படை. கிரிவலம் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கிரிவலம் ஆரம்பிப்பாங்க. பாதையெல்லாம் கிடச்சிரும். ஒரு ஊரில், ஈரோட்டில் இருக்கக்கூடிய முருகர் அறுபடை மட்டும் நடக்காது. சென்னையில் கந்தசாமி கோயிலில், சிறுவாபுரி கோயிலில், எல்லா கோயில்லையும் இந்த பௌர்ணமி கிரிவலம் ஆரம்பிச்சிருவார்கள். ஏன்னா நடக்க போகுது. நான் தான் சொன்னேன், முருகர் எல்லாத்தையும் அவருக்கு வேண்டியது அவரே செஞ்சிருவார். எல்லா தெய்வமும் அவங்களுக்கு வேண்டியது செய்வாங்க. ஸோ இந்த தைப்பூசத்தில் மாலை 6:09 6:59 வரை உள்ள இந்த குருவோரை உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அந்த மாலை நேரம் 6:09 6:59 ஜகஜகன்னு ஏற்றி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலும் முருகனுக்கு வெற்றி, முருகனுக்கு திருப்பரங்குன்றத்திற்கு தீபத்திற்கு வெற்றி
போடுங்க, உலகம் முழுவதும் வரட்டும். ஏன் அரசியல்வாதிங்க தான் பண்ணணுமா? அரசியல்வாதிங்க தான் உடனே அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டு ட்ரெண்டிங் ஆக்கணுமா? முருகர் பக்தர் நம்மெல்லாம், முருகர் நம்மளை வாழ வைக்கிறார, நம்ம ஆக்கக்கூடாதா? எல்லா சோஷியல் மீடியாலும் போடுங்க, 7 அகலோடு நின்று போடுங்க. காலங்காலத்திற்கும் அது உங்களுக்கு நிற்கும். 7 தலைமுறைகளையும் அதை பற்றி பேசும். ஸோ முருகா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ட்ரெண்டிங்னு போடு. அரசியல்லாம் அடுத்தது, திமுக காரர்களும் போடணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எதாவது அழிவு வந்தால் உங்களுக்கு வராதா? நீங்கள் மட்டும் தப்பிச்சின்னு ஓடிடுவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முருகனுக்குன்னு சில சோதனைகளை செய்யக்கூடியவர்கள் காணாத போவார்கள். ஆனால் முருகன் வெற்றிவேல் வீரவேலாக ஒரு இடத்திலும் இனி முருகனுக்கு கிரிவலம், எல்லா முருகஸ்தலத்திலும் கிரிவலம், முருக பக்தர்களுக்கு அடைக்கலம். முருகனுடைய பெருமை தைப்பூச திருநாளிலிருந்து உலக மக்களினுடைய கருணையால், முருக பக்தர்களின் கருணையால் அவர்தான் நம்பர் 1 ஹீரோவாக தைப்பூசத்திலிருந்து மாறுவார். அதற்கு நீங்கள் எல்லாம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு அந்த வேப்ப எண்ணெயுடன் 7 அகல் தீபத்தை ஏற்றி முருகருக்கு செய்யக்கூடிய சேவையாக நினைத்து உங்கள் தலைமுறையும் எங்கள் தலைமுறையும் வரக்கூடிய தலைமுறைகளையும் காப்பதற்கு உறுதி ஏற்போம் என்று கூறி, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.